வாங்கி வச்சிருக்கிற கோல்டு வந்து உண்மையிலேயே நீங்க வாங்கினது தானா, அதுக்கு ப்ரூஃப்லாம் கேட்கறாங்க. எத்தனையோ ஏழை பெண்மணிகள் காதுல போட்டிருந்த கம்மல், மூக்குத்தி இதையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, அவங்க குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு அதுக்காக வருவாங்க. அவங்க கிட்ட போய் இது திருட்டு நகையா இருக்கும், நீங்க ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம்? நம்மெல்லாம் வந்து ஒரு கோல்டு வாங்கும்போது அந்த கோல்டு ரசீதெல்லாம் நம்ம வச்சிருப்போமா? நம்ம பாட்டி தாத்தா கொடுத்த நகையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பழைய நகைகள இப்பயும் அடகு வைக்கிற நெறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அத வந்து அடகு வச்சு மீட்டு அதுக்காகவே பயன்படுத்துறவங்கலாம் இங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்க ஆமா. நகைகளுக்கு இங்க எப்படி ரசீது இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல்ல அத பார்த்தோனே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருந்தது. இப்ப அதுதான். இப்ப அந்த ப்ரூஃப் நீங்க குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு எத்தனை பேரால அந்த ப்ரூஃப் வந்து குடுக்க முடியும்? அட்லீஸ்ட் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்லைன் சிஸ்டம் மாரி இருந்து இல்லைங்களா? ஆமா. நம்ம வாங்கும்போது நம்ம பான் கார்டு குடுத்து தான் வாங்குறோம். அது அப்படியே ட்ராக் ம். ஆகுதுன்னா அது வேற விஷயம். ஆனா நாம ம். வந்து அந்த ப்ரூஃப் கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்னும்போது, எத்தனை ம். பேரால அந்த தங்கத்துக்கு வந்து ப்ரூஃப் குடுக்க முடியும்? அது நீங்க சொல்ற மாரி சில ம். நகைகள் நமக்கு வந்து பரம்பரையா வந்திருக்கலாம். ம். எங்க தாத்தாவோட 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 தான் நகையா இருந்திருக்கலாம். இப்ப ம். அவங்களாம் போய் எங்க போய் நான் வந்து நகை வாங்குறது? சோ ம். இந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து எதனால இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா ம். அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. ஒரு ம். தங்க நகைகளோட விலைகள் வந்து அளவுக்கு அதிகமா ஏறிடுச்சு. ஒரு ம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் 2500 ரூபாய் 3000 ரூபாய் இருந்தது. இப்போ 9000 ரூபாய் ம். 9500 ரூபாய் ஆயிடுச்சு. அதனால பொதுமக்கள் அனாவசியமா வந்து கடன் வந்து அதிகமா வாங்கிடுவாங்களோ, சோ அதிகமா ம். கடன் வாங்கிட்டு அவங்க திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் அது பொருளாதார பிரச்சனையா மாறப்போதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஆர்பிஐக்கு இருக்குது. அது ம். தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக ஒரு பொதுமக்கள், குறிப்பா பணக்காரர்கள் பிரச்சனை இல்ல, இப்ப ஏழை ம். மக்கள் நடுத்தர மக்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். தங்க நகை அடகு வைக்காத ஒரு குடும்பம் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. சோ ஏதோ ஒரு ம். பிரச்சனையில நமக்கு வந்து அந்த நகை கடன் அப்படிங்கிறது முக்கியமா இருக்குது. இந்த ப்ரூஃப்ங்கிற விஷயத்துல அவங்க சொல்ற வாதம் என்ன அப்டின்னா, இதனால திருட்டு நகைகள் எல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாகும். இது வந்து நல்லது தானே! அப்ப வந்து நேர்மையா இருக்கிறவங்களால மட்டும் தான் அது வைக்க முடியும் அப்டிங்கிற ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவதுங்க, நீங்க எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலுமே அது காலாகாலமா இருந்திருந்தால் அதுக்காக அந்த வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்க எல்லாருமே. இப்ப ம். திடீர்னு இன்னைக்கு ஒரு புதிய சட்டம் போடும்போது இல்லைங்களா? ம். இப்ப எங்க எங்க தாத்தா வந்து எனக்கு நகைய குடுத்தாரு. அப்ப இந்த சட்டம் அப்பவே இருந்திருந்தா நான் எங்க தாத்தா கிட்ட கேட்டிருப்பேன். இந்த நகைய எங்க வாங்குனீங்க? எனக்கு ப்ரூஃப் குடுங்கன்ட்டு. இப்ப அவர் தாத்தா இறந்து போயிட்டாரு. இப்ப வந்து நீ வந்து திருடன், நீ திருட்டு நகைய கொண்டாடுறன்னு என்ன மேல பழிய போட்டாக்கா, ஒரு நகை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டு நகை அப்படிங்கிறது திருட்டு நகை திருடுன்றது வந்து இருக்குது. அதுக்கு போலீஸ் இருக்குது. அதுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதுக்கு அது பண்ணதான் போறாங்க. இதுதான் காரணம்னா, அப்ப இவ்வளவு நாள் கடந்த இத்தனை வருஷமா நம்ம வந்து திருட்டு நகைய வந்து அடமானம் வைக்கலான்ற ஒரு எண்ணம் தானே வருது. சோ இந்த ம். புதிய விதிமுறைகளுக்கு காரணம் கண்டிப்பா திருட்டு நகை கிடையாது. 1 கிலோ அல்லது அதுக்கு மேல ஒரு ஒரு அளவுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட ம். ப்ரூஃப் கேட்டா ஓரளவு நியாயம். யாராவது ம். வந்து 1 கிலோ தாங்க எடுத்துன்னு வராங்க வட்டி கடைக்கு. அதுக்கு ப்ரூஃப் கேட்டா தப்பு இல்ல. ஆனா எத்தனையோ ஏழை பெண்மணிகள் காதுல போட்டிருந்த கம்மல், மூக்குத்தி இதையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, அவங்க குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு அதுக்காக வருவாங்க. அவங்க கிட்ட போய் இது திருட்டு நகையா இருக்கும், நீங்க ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம்?